கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 20:11. மேத்யூ 20:11. வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஏன்னா ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது அவங்க எப்படி வாங்கி கொண்டு வீட்டெஜமானுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். என்ன முறுமுறுத்தார்கள் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அவங்க காசை வாங்கின உடனே அவர்களுக்கு அவங்க கூலியை வாங்கின உடனே அவங்க முறுமுறுக்கிறாங்க. அதாவது இங்கே முறுமுறுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கக்கூடியது. ஒரு தடவை சொல்கிறதில்ல, தொடர்ந்து சொல்லக்கூடியதாக. அப்போ அவங்க தொடர்ந்து வாங்கி கொண்டே தொடர்ந்து அந்த வீட்டெஜமானுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கக்கூடிய காரியம் என்ன? நாங்கள் கூலி, அவங்களுக்கு என்ன கூலி பேசப்பட்டதோ, ஒரு நாளைக்கு 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு தினாரி கூலி பணம் பேசப்பட்டது. அவங்களுக்கு கொடுத்தது போல் கொடுத்தாச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டு எஜமானனுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கக்கூடியதாக. அதாவது அவர் அவங்களுக்கு என்ன ஒரு ஒப்பந்தம் பண்ணாரோ அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு, அவங்களுடைய கூலியை கொடுத்துட்டாரு. இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவங்க எதனால் முறுமுறுக்கிறாங்க? அவருடைய தாராளத்தன்மை, அவருடைய தாயாள குணத்தினால. ஏன்னா அவங்கள என்ன பார்க்குறாங்கன்னா, மனித அடிப்படையில் எது சரி, ஏன்னா நீதி என்பது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. இங்கே எதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்கிறாருங்கிறத நீங்கள் இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் கொலை செய்யக்கூடிய காரியத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லக்கூடிய காரியத்தையும், இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்? மனித மூலமாக அவங்க எங்களுடைய அளவுகோலின்படி இது சரி கிடையாது, நீங்கள் எல்லாரையும் ஒன்றாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இது கொடுக்குறாரு? இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இது கிருபையினால் நடக்கிறது, தகுதியின் அடிப்படையில் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே ஒரு தெளிவாக ஒரு படம் காட்டுறாரு கர்த்தர். என்ன? இஸ்ரவேல் தேச மக்கள் புறஜாதியார் உள்ள வர்றதை எந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கிறாங்க, இல்லை அதற்கு எதிராக எப்படி அவர்கள் முறுமுறுக்கக்கூடியதில் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறாரு. ஏன்னா இவங்க பூரா வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய மத சம்பிரதாய சடங்காச்சாரங்களை கடைப்பிடித்ததுனால அவர்களுக்கு ஒரு வரி மேல் நினைக்கக்கூடியதான். ஏன்னா இதே இஸ்ரவேல் தேச மக்கள் நம்ம யாத்திராகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். அங்கே தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். லூக்கா 15வது அதிகாரத்தில் கெட்டகுமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஓமானத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறான்? கிருபையை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே என்ன, அவர்களுக்கு ஒப்பந்தம் பண்ணின கூலி கொடுக்கப்பட்டாலும் அவர்களால் சந்தோஷமாக போக முடியல. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனி தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனி வரங்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை பார்க்குறோம். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குதோ அதை நீங்கள் உண்மையும் உத்தமாக செய்யணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இங்கே இவங்க செஞ்சது போல் நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்க எப்போ மற்றவர்களுக்கு என்னன்னு சொல்லி பார்க்குற வரைக்கும் இவங்க ஒழுங்காக வேலை பார்த்தாங்க, இவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உங்களுடைய சந்தோஷத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுகிறது. ஏன்னா கர்த்தருடைய தாராள குணம் ஒருத்தருக்கு கூட கொடுத்தா அது ஏன் உங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மையே இல்லை, உங்களுக்கு எதிரான காரியமாக நினைக்கிறீங்க? இப்போ யோசிங்க, உங்களுக்கு ஒரு 50 பேரை வைத்து தான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துருக்கிறார், சந்தோஷமாக பண்ணுங்கள். ஒருத்தருக்கு 500 பேரை கொடுத்து பண்ணணுன்னா சந்தோஷமாக பண்ணட்டும். உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் 2 வரங்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வச்சு பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா, இந்த ஊழிய பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்.
நீங்கள் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களையும் உங்கள் இருதயத்தையும் நோக பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சந்தோஷத்தை இழந்து போயிடுவீங்க. இதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ முடியும். ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் வாழும்போது நம்ம கர்த்தருக்கென்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கென்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க. என்னைக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்களோ அன்னைக்கே உங்கள் சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். வல்லபிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரே மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து தங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து விடாதபடி எங்கள் தேவன் அவருடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.